ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் டிப்ரெஷன் ஆகுறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இல்லை நான் ஏமாந்துட்டேன் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பசங்க ரொம்ப கேரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படி கேரி பண்றாங்க, எந்த ரீசன், அதாவது இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதை நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. அது ஒண்ணு. இவங்க மட்டும் கிடையாது, நம்மளுமே சம்டைம்ஸ் இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரியாக்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அடிக்கடி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனுக்குள்ள போறது, லைஃபே எனக்கு பிடிக்கல, வாழ்றதுக்கே வெறுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி பேசுவோம் இல்லையா. அதெல்லாம் ஏன் பண்றோம், நம்ம இதுக்கப்புறம் நம்ம லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம லைஃப் தானங்க, ஒரே லைஃப், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். வேற ஒண்ணுமே இல்லைங்க, இவ்வளோ சீக்கிரமா நமக்கு லைஃப்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கான காரணம், நமக்கு வாழ்க்கை மேல இருக்கிற அந்த பிடிப்பு எல்லாமே குறையறதுக்கு ரீசன் எல்லாமே நமக்கு ஈஸிலி அவைலபிளா இருக்கு, எல்லாமே நமக்கு சீக்கிரமா கிடைக்குது, கை கட்டுற தூரத்துல இருக்கு. நீங்க இங்க நினைச்சீங்கன்னா அது உங்களால இம்மீடியட்டா ரீச் பண்ண முடியும், வாங்க முடியும், வாங்கி கொடுக்க முடியும். அப்படிங்கும் பொழுது அது மேல இருக்கிற கிரேஸ், நம்ம ஒரு பொருள் மேல இருக்கிற கிரேஸ் நமக்கு ஒரு நாள் குறையும். போனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்லிப்பர், ட்ரெஸ், அப்புறம் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஆசைப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 10 வருஷம் வெயிட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்குள்ள எல்லாம் சண்டை வர்றது இல்லையான்னு கேட்டா எல்லாத்துக்குமே வருது. இவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணி காசு சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்குறோமே அப்படின்னு கேட்டா அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு அது மேல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டும் குறையுது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வாழ்க்கை மேல இருக்கிற அந்த ஒரு பேசிக் எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா. ஐயோ நம்ம பிறந்திருக்கோம், நம்ம உயிரோட இருக்கோம், நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம், கை கால்லாம் நமக்கு நல்லா இருக்கு, நம்ம எப்படி நடக்கிறோம், நமக்கு பிடிச்சதை பண்றோம், இப்ப நினைச்சேன்னா நான் எந்திரிச்சு எங்க வேணா நடந்து போக முடியும் அப்படின்னுட்டு, அதாவது நம்ம திங்கிங் ரொம்ப ஓவர், அதாவது ரொம்ப ஹையர் ரேஞ்சுக்கு போயிருச்சு, ஏஐ ரேஞ்சுக்கு போயிருச்சு. எல்லாமே நம்ம இல்லாதவங்களை இருக்கிற மாதிரி வச்சு பேச வைக்கிற, அதாவது இறந்தவங்களை எல்லாமே நம்ம உயிரோட கொண்டு பேச வைக்கிற மாதிரி அந்த விர்ச்சுவல் எல்லாமே நமக்கு நிறைய டெக்னாலஜியை கண்டுபிடிக்க தெரிஞ்ச நமக்கு பேசிக்கா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா, எவ்வளவு பிடிப்போட நம்ம லைஃபை எவ்வளவு தூரம் லவ் பண்ணி வாழ்றோம் அப்படிங்கிறத பார்த்தா கண்டிப்பா 0 லெவல் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஆயிட்டோம், யாருமே நின்று யோசிக்கிறது கிடையாது. சரிங்களா. நம்ம முதல்ல வெயிட் பண்ணணும், முதல்ல பொறுமையா இருக்கணும், வெயிட் பண்ணணும், வேடிக்கை பார்க்கணும், விளையாடணும், அவ்வளவுதானே தவிர அங்க வின் பண்றது, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா அப்படியெல்லாம் கிடையாது. அவன் 1 மார்க் வாங்கிட்டான்னா நான் பாரு அவனை விட மிந்தினாரு 100 மார்க் வாங்குற அப்படின்னு அந்த போட்டி மனப்பான்மையிலே இருக்கக்கூடாது. இன்னொன்னு, நம்ம இப்ப பசங்களை எல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துறோம், அவங்க ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சிருது இல்லையா, அவங்களுக்கு அந்த காம்படிஷன் மைண்ட் செட் அப்படிங்கிறது. அவனை விட நீ நிறைய படிக்கணும், அவளை விட நீ நிறைய கப்பு ஜெயிக்கணும், இவனை விட நீ இன்னும் ஸ்பீடா ஓடணும் அப்படின்ட்டு நம்ம லைஃபே ஓவராலா ஒரு காம்படிட்டிவ் அந்த வேர்ல்டுக்குள்ள போனனால நமக்கு ஈஸியா நம்மளோட லைஃப் மேல இருக்கிற அந்த ஒரு பிடிப்புங்கிறது சர்வ சாதாரணமா போயிடுச்சு. அதனாலதான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு தெரியாம நிறைய பேர் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு வெளியே இருந்து பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனால் கூட அவங்க அதுக்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்ம லைஃபே போதுங்கிற அளவுக்கு முடிச்சுக்கிற அளவுக்கு அவங்க வெறுத்துடுறாங்க வாழ்க்கைய. இன்னொன்னு பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிலவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க, சிலவங்க கடனேன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குரூப், இப்ப நான் சொன்ன இந்த குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்லார்ஜ்மெண்டா இருக்கு நம்ம சொசைட்டில. லைஃப் ரொம்ப பிடிச்சி ரொம்ப எக்ஸைட்மெண்டா ஹாப்பியா ஜாலியா வாழ்றவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரொம்ப மினிமல் பீப்புள் தான் அப்படி எல்லாம் வாழ்றாங்க. சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அப்ப எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எனக்கே தெரியும்ப்பா, நான் எல்லாமே பார்த்துட்டேன், நானும் எனக்கும் தெரியும், நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அது எல்லாமே நான் எனக்கே தெரியுமே, ஆனா இதை நான் என்ன மாத்திக்கலாம் அடுத்தது அப்படின்னு நீங்க கேட்டா, நம்ம குழந்தைங்களோட நம்ம லைஃப் எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கணும். 100% லைஃப் நீங்க யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்துல 100% நம்ம கம்பேரும் பண்ணணும். ஆனா யாரு கூட கம்பேர் பண்றோங்கிறதா இங்க விஷயமே தவிர, கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மேல இருக்கவங்களோட கம்பேர் பண்ணாம நமக்கு கீழே இருக்கவங்களோட கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கீழே இருந்து நம்மள மேல பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வாழ்ற லைஃபே ஒரு பிளஸ்ட் லைஃபா இருக்கும். அந்த பாட்டு கூட இருக்கே, கண்ணதாசன் பாட்டு, அந்த மாதிரிதான். சரிங்களா. சோ அந்த கம்பேரிசன் இருந்தா மட்டும்தான் நம்ம எவ்வளவு ஒரு பெஸ்டான ஒரு லைஃப் வாழ்றோம், எவ்வளவு சூப்பரா ஒரு பெட்டரா எல்லாமே நம்ம கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம போகும்பொழுது நமக்கு அந்த கொஞ்சம், அதாவது லைஃப்ல இது கூட இல்லாதவங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது மேபி நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட அறிவு வளரலாம்னு வைங்களேன். நம்ம லைஃப் மேல இன்னும் கொஞ்சம் பற்று ஜாஸ்தியாகலாம், இன்னும் ஜாலியா எப்படி வாழலாம், இன்னும் ஹாப்பியா எப்படி வாழலாம், அவ்வளவுதானே தவிர பெருசா நீ பணக்காரியா வாழ்ந்தியா,
இல்ல வந்துட்டு கோடீஸ்வரியா வாழ்ந்தியா, உங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய மல்டி மில்லியனரா, இல்ல உங்க ஒய்ஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஏதாவது பெரிய மாடலிங்ல இருக்கவங்க, அதெல்லாம் கிடையாது. நிம்மதியா வாழ்ந்தியா, சாகுற வரைக்கும் ஹாப்பியா இருந்தியாங்கிறது மட்டும் தான் கொஸ்டினே தவிர, எவ்வளவு பணம் காசு வச்சிருந்தோம்லாம் முக்கியம் கிடையாது. சோ அதுக்காக பணம் காசு முக்கியம் இல்லையான்னு கேட்டா, பணம் காசு மட்டுமே முக்கியமும் கிடையாது. சோ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்மளோட ஹாப்பினஸ்லயும், நம்மள சுத்தி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கணும், அதுலயும் தான் நிறைய ஃபோக்கஸ்ட் இருக்கணும். ஏன் நான் குழந்தைய சொன்னேன் அப்படின்னா, குழந்தைங்க எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எப்பவுமே எக்ஸைட்டா இருப்பாங்க. அதாவது ஒரே பொருளை நீங்க ஒரே இடத்துக்கு 100 தடவை கூட்டிட்டு போனீங்கனாலும் 100 தடவையும் அதே ஹாப்பினஸோட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருப்பாங்க. இங்க நம்ம ஏற்கனவே வந்துட்டோம், போ இதுக்கப்புறம் என்ன, அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க நீங்க பார்க் டெய்லியும் கூட்டிட்டு போங்களேன், டெய்லியுமே பார்க்ல போய் ஜாலியா தான் விளையாடுவாங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டெய்லி நம்ம வீட்டுல நம்ம கூடயே விளையாண்டாலும் இந்த அம்மா போர் அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரே விளையாட்டை விளையாண்டாலுமே எந்த அளவுக்கு அவங்க ஹாப்பியா அடுத்தடுத்து அதுலயே டெக்னிக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறத பாத்தீங்கன்னா நம்ம ஒரே பேட்டர்ன்ல விளையாடுவோம். ஆனா குழந்தைங்க அந்த பொருளை வச்சுட்டு 10 பேட்டர்ன்ல திங்க் பண்ணி டிஃப்ரெண்டா விளையாடுவாங்க. சோ அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற மைண்ட் செட்டே. ஆனா நம்ம கொண்டு போய் ஸ்கூல்லயும் இல்ல மத்த இடத்துங்கள்லயும் விடும்பொழுது அவங்க பேசுறது, ஸ்கூல்ல இருக்கிற அந்த ரொட்டீன், அந்த ஒரு சொசைட்டிய பார்த்து குழந்தைங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எப்படி சொல்ற அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்றோம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. சோ அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும், எக்ஸைட்மெண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணுங்க. ஒரு போனை யூஸ் பண்றீங்களா, போர் அடிக்குதா, அப்படி அப்படி திங்க் பண்ணாதீங்க. இந்த போன்னால உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. அதாவது அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பொண்ணை டெய்லி நீங்க பிரைஸ் பண்ணுவீங்க. ஏன் வந்துட்டு அந்த லவ் ஃபெயிலியர், ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மனசுல நிக்குதுங்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அது சேரவே இல்லை. சேர்ந்து இருந்ததுன்னா அடிதடி மொத்துதான். மேபி வந்து சந்தோஷமாவும் இருக்கலாம். ஆனாலும் அந்த அப்படியே நிக்குது என் மனசுல பசுமரத்தாணி மாதிரி. அந்த லவ் வந்து எப்ப நினைச்சாலும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது, என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த எக்ஸைட்மெண்ட். அதுக்கு பின்னாடி அந்த லவ், அந்த பொண்ணு, அந்த பையன், இதெல்லாம் விட்டுருங்க. உங்க மனசுல அது இந்த விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு குட்டி எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இன்னைக்கும் இருக்கிறதுனாலதான் அதை நினைச்சு பார்க்கும்போது ஹாப்பியா இருக்குது. சரிங்களா? சோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை வளர்த்துக்கணும். ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு எல்லாம் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பெட்டு, கட்லு, ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், எல்லாமே மொபைல், ஐபேடு, அப்புறம் வந்து ஸ்பீக்கரு, அந்த அலெக்சா, இப்படி எல்லாம் நிறைய பேர் வீட்டுல சாதாரணமா இருக்கு. சரிங்களா? இது எத்தனை பேருக்கு வந்து நான் சொல்றது ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல வந்து எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும் போதுதான் 2 சேர் எங்க வீட்டுல வாங்கி வச்சாங்க. எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கிறேன். எனக்கு வந்து அந்த சேர்ல உட்கார்ந்து நான் ஒரு பெரிய பேடு வச்சு நான் எழுதுறேன், ரெக்கார்ட் எல்லாம் எழுதுறேங்கும் போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு உலகத்தையே நான் ஜெயிச்சிட்ட ஃபீல். அதாவது அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் வரும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எங்க வீட்டுல மிக்ஸி வாங்கினாங்க. அந்த மிக்ஸியில ஃபர்ஸ்ட் எங்க அம்மா வந்து எனக்கு கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதை நான் காலேஜுக்கு கொண்டு போனேன். நான் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சாலும் வருஷங்கள் நிறைய ஆனாலும் அந்த எக்ஸைட்மெண்ட் அது பின்னாடி நமக்கு நினைக்கும் போது ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்களா, அது எங்க இருந்து எக்ஸைட்மெண்ட் வரும்? சோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமுமே நமக்கு வந்து மறக்கவே முடியாது. அது அது வந்து நம்மளோட கண்டிப்பா பணத்துல கிடையாது. இப்ப வந்து நமக்கு இப்ப நான் சொன்ன இந்த 2 விஷயத்துக்குமே பணம் கிடையாது. அந்த ஒரு ஹாப்பினஸ், நான் நம்ம வீட்டுல இது இருக்குல்ல, நம்மளால பண்ண முடியும்ல, புதுசா ஒரு விஷயத்துக்கு நம்ம வாங்கியிருக்கோம், புது விஷயம் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அவ்வளவுதான். அதை பணம் கொடுத்து தானே வாங்கினீங்க அப்படின்னு நீங்க 2வது கொஸ்டின் கேட்டாலும் அது கரெக்ட். ஆனா அந்த ஹாப்பினஸ் எல்லா பொருளையும் நம்ம பணம் கொடுத்து தான் வாங்குறோம். ஆனா அந்த லவ்ங்கிறது இன்னைக்கு ஏன் காலகட்டத்துல இல்ல, ஏன் அந்த காலகட்டத்துல இருக்குன்னா, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ரொம்ப அரிதா கிடைக்குது. அந்த அரிதா கிடைக்கிற இடத்துல, அதாவது அரிதா கிடைக்கிற ஒரு விஷயத்த வாங்கிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? சோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்டும் வேற. ஆனா இன்னைக்கு யார் எதை கேட்டாலும், நீங்க 500 ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு 2 வீலர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்க வந்து ஒரு நார்மலா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுத்துக்கலாம். அப்படிங்கும்பொழுது நமக்கு பெருசா அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட லைஃப்ல நடந்தது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது ஒரு லைன் வீட்டுல நாங்க இருக்கோம். நிறைய பேருக்கு லைன் வீடு தெரிஞ்சிருக்கும். ஒரு காம்பவுண்டுக்குள்ள 2 பக்கம் லைன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நாங்க ரைட் சைட்ல இருக்க ஒரு வீட்டுல குடியிருக்கோம். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2 ஸ்டெப் ஏறி தான் அந்த வீட்டுக்குள்ள போகணும். அந்த லெஃப்ட் சைட்ல இருக்க ஒரு 3 வீட்டுக்கு மட்டும். அப்போ எங்க வீட்டுல டிவி கிடையாது. அவங்க வீட்டுலதான் டிவி இருந்தது. அவங்க வச்சிருந்தது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. அந்த காலத்துல வந்து இந்த ரெட்டு, ப்ளூ, எல்லோ, கிரீன்னு ஒரு ஷீட் வரும். அந்த டிவிக்கு மேல அதை போட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து என்ன கலர் போட்டிருக்குமோ அந்த கலர்ல நமக்கு தெரியும். இதுதான் வந்து அப்போ ஒரு கலர் டிவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் அவங்க வீட்டு ஸ்கிரீனை விளக்கி உட்காந்து அந்த படிக்கட்டுல தான் வெளியே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருந்தேன். கதவு சாத்தி ஒரு முக்காவாசி சாத்தி வச்சிருக்காங்க, இப்படி பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை வந்து கதவை திறந்து புடிச்சு என்னை தள்ளி விட்டுட்டாங்க. அந்த ஒரு 3 படியில இருந்து நான் உருண்டு கீழே விழுந்துட்டேன். அதை வந்து எங்க பாட்டி பார்த்துட்டு,
எங்க அப்பாவை புடிச்சு கண்டபடி திட்டிட்டாங்க. சோ இதெல்லாம் எனக்கு சொன்னது. எனக்கு அப்ப ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் சொன்னாங்க எப்படி டிவி வந்துச்சுங்கிறதுக்கு. சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வாங்கினது பிபிஎல் டிவி வித் ரிமோட்டோட கலர் டிவி. கேபிள் கனெக்ஷனே அந்த ஏரியால வந்துட்டு கலர் டிவிக்கு கொடுத்த டிவி பாத்தீங்கன்னா கொடுத்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம வீடு தான். ஏன்னா அந்த அந்த டைம்ல எல்லாம் பெரிய பெரிய பங்களா வீடு, ஒரு பெரிய சொந்த வீடு வச்சிருந்தவங்க வீட்டுல கூட கலைஞர் டிவி மாதிரி குட்டி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்துச்சு, கலைஞர் டிவி மாதிரி. ஆனா அந்த கலர் டிவி பெருசா வாங்கினதே பாத்தீங்கன்னா இங்க நம்ம வீட்டுல தான் வாங்குச்சு. அப்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு நான் விழுந்த ஒரு 2வது நாள் என்னமோ என்ன ஸ்கூல்ல ஹாஃப் டே லீவ் போட்டு கூட்டிட்டு வராங்க. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, டிவி கலர் டிவி. ஆனா சுஜாதா அவங்க ஆக்ட்ரஸ் ஒரு ராஜ் டிவில வந்து ஒரு படத்துல வந்து ஏதோ போன் காதுல வச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் குறையாது அந்த டிவியை பார்க்கும் பொழுதெல்லாம். ஆனா இப்போ ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி எங்க அப்பா அந்த டிவியை ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு கொடுத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, அந்த பணத்தை வந்து நான் இப்போ ஒரு 6 வருஷமோ 5 வருஷமோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து டியூல தான் எடுத்து நான் அப்படி கஷ்டப்பட்டு அதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த அளவுக்குலாம் நம்ம வீட்டுல கஷ்டம்லாம் பசங்க பார்த்தது கிடையாது. ஈவன் சாப்பாட்டுக்கே சொல்றேன். சோ இங்க எல்லாமே ஈஸியா கிடைக்குதுங்க. அது ஒரே விஷயம் தான் இங்க. இனிமே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, எதையாவது கேக்குறாங்கன்னா இமீடியட்டா வாங்கி கொடுக்காதீங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. ஒரு டீனேஜ் வரைக்கும் கொஞ்சம் கண்டிப்பாவே இருக்கலாம், தப்பு கிடையாது. டீனேஜ் முடிச்சுட்டு அந்த ஒரு 19, 20 அப்படி ரேஞ்ச் வராங்க இல்லையா, அப்போ அவங்கள்ட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்தா மட்டும்தான் லைஃபை கொண்டு போக முடியும். பசங்களுக்குமே அந்த ஒரு பயம், ஃபேமிலிங்கிற அந்த ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும். எதுவுமே நம்ம வீட்டுல சீக்கிரம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான காரணமும் இதுதான். நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படிதான், இதுதான் அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்துற வயசு எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூடவே இருக்கிற அந்த ஒரு 17, 18 வருஷத்துல நீங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஓரளவுக்கு இருக்கணும். ஒரு 60 to 70% ஸ்ட்ரிக்டா இருந்துட்டீங்கன்னா வேலை மிச்சம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்னா, நான் பார்க்காததெல்லாம் என் பையன் பார்க்கணும், நான் என்ன வாங்காததெல்லாம் என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நான் வாழாத வாழ்க்கையெல்லாம் என் குழந்தைக்கு தரேன் அப்படின்ட்டு நம்ம கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையுமே இப்ப கொடுத்துடுறோம். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாம போயிடும். சோ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம என்ன பண்ணணும்னா, லிமிட் செட் பண்ணிக்கோங்க. டீனேஜுக்கு மேல நீங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த ஒரு வயசு இருக்கும், நமக்கே தெரியும் இல்லையா, அந்த அடாலசன்ஸ் ஏஜ், அந்த ஏஜ்ல கொஞ்சம் கண்டிப்பா இருந்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். ஆனா இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து வளர்ந்தவங்க இருக்கோமே, எங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம என்னமா பண்றதுன்னு கேட்டா, இப்ப இருந்து நீங்க உங்க லைஃப வேற மாதிரி பார்க்கணும். சரிங்களா? நான் எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், கம்பேரே பண்ணிக்காதீங்க. உங்களை விட மேல இருக்கிறாங்க, உங்களை விட ஒரு ஹையர் ஸ்டேட்ல இருக்கிறாங்க, அந்த ஸ்டேட்டஸ் வசதியா இருக்காங்க அப்படிங்கிற மைண்டே உங்களுக்கு வரக்கூடாது. நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு சூப்பரான வீட்டுல இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றேன், ரொம்ப ஹெல்தியா இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் யாருக்கெல்லாம் இல்லையோ உங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காதுங்க உண்மையாவே. அதாவது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகாது. செல்ஃப் லவ் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவே இருப்பாங்க. இதுதான் சின்ன டிப்பு. நீங்க செல்ஃப் லவ்வோட இருங்க. அப்புறம் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிக்காம எப்படி இருக்கணுமோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பசங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. உங்க லைஃபை ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிளஸ்டு லைஃபா பாருங்க. இதையெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்ங்கிறதையே நம்ம அப்பதான் உணர்வோமே. அந்த உணர்வு இல்லாதனாலதான் நம்ம வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எச்சையில பிறந்த மொச்சக்கொட்டைன்னு, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுட்டு ரொம்ப சூப்பரா வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ.